செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் சர்வதேச புலிகள் தினத்தையொட்டி முதுமலை புலிகள் காப்பகத்தின் துணை இயக்குநர் திரு கணேசன் வழங்கும் தகவல்கள், சர்வதேச இயற்கை வள பாதுகாப்பு தினத்தன்று சேலம் மாவட்டத்தில் பனை விதைகள் நடப்பட்டது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. சர்வதேச புலிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. புலிகள் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து முதுமலை புலிகள் காப்பகத்தின் துணை இயக்குநர் திரு கணேசன் வழங்கும் தகவல்கள். புலிகள்ங்கிறது ஒரு ஈகோசிஸ்டத்துல, அதாவது ஒரு ஃபாரஸ்ட்ல ஒரு முக்கியமான உயிரினம். இந்த அனிமல் பாதுகாக்கப்படும் பட்சத்துல அதை ஒன்றி இருக்கிற இல்ல அதை சார்ந்து இருக்கிற மற்ற அனைத்து உயிரினங்களும் பாதுகாக்கப்படும். அதனாலதான் இது பிளாக்ஸிஸ் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அம்பர்லா ஸ்பீசிஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப சொல்ல போனா உலகத்துல 70% வைல்ட்ல இருக்கிற டைகர் எல்லாமே இந்தியாவில தான் இருக்கு. ரிமைனிங் 30% மற்ற கண்ட்ரீஸ்ல இருந்தாலும் 70% நாங்க வச்சுக்கோம். கிட்டத்தட்ட 3700 டைகர். உலகத்துல 5500 டைகர் காட்டுல இருந்தாலும் 3700 டைகர் இந்தியாவில காட்டுல இருக்கு. ஸோ இது ஒரு ரொம்ப பெருமையான விஷயம். இந்த அளவுக்கு இந்திய அரசாங்கமும் தமிழக அரசும் இது நல்லா முன்னெடுத்து கொண்டு போகுது இந்த உயிரினத்தை பாதுகாக்கணும்னு. முதுமலை புலிகள் காப்பகங்கிறதுங்கிறது ஒரு பேர் போன டைகர் ரிசர்வ். நம்ம இந்தியாவில் பாத்தீங்கன்னா 50 டைகர் ரிசர்வ் இருக்கு. 58 டைகர் ரிசர்வ்ல இது ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் டைகர் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஹையஸ்ட் டென்சிட்டி ஆஃப் டைகர் இருக்கிறது இந்த இடத்துல. இது ஒரு முக்கியமான சதன் சைட்ல இருக்கிற டைகர் ரிசர்வ். காரணம் என்னன்னா இங்க ஒரு 3 ஸ்டேட் கனெக்டடா இருக்கு: கர்நாடகா, கேரளா அண்ட் தமிழ்நாடு. ஸோ இங்க எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் பாப்புலேஷன் சொல்லுவோம். அதாவது புலிகள் தன்னோட மரபணுக்களை மாற்றம் கொண்டு வர்றது இங்கதான். இங்க இருந்து கர்நாடகா போகும், அங்க இருந்து கேரளா சைடு போகும், அங்க இருக்கிற புலி இங்க வரும். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு இடம். அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா இந்த புலிகள் காப்பகத்துல இருக்கிற பழங்குடி மக்கள். ஏன்னா வலையடி வலையா அவங்க இந்த காட்டுல இருக்காங்க. அந்த உயிரினங்களை பாதுகாக்கிற பொறுப்பு அவங்களுக்கு ரொம்பவே இருந்திருக்கு. அவங்கதான் பாதுகாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இதை சாங்சுரியா மாத்தினாங்க, நேஷனல் பார்க்கா மாத்தினாங்க, அதுக்கப்புறம் டைகர் ரிசர்வா மாத்தி இப்போ மேனேஜ்மெண்ட் நல்லபடியா போயிட்டு இருக்கு. இவங்க எல்லாருமே இந்த காட்டுல இருந்து இந்த புலிகளை பாதுகாக்கிறதோட முக்கியமான ஒரு பங்கா இருக்காங்க. அதுக்காக இந்த வருஷம் குளோபல் டைகர் டேக்கு தீம் பாத்தீங்கன்னா பழங்குடி மக்கள் மற்றும் உள்ளூர் சமூகங்களை மையமாக கொண்டு புலிகளின் எதிர்காலத்தை பாதுகாத்து. பட் இதை மக்களுக்கு உணர்த்துறோம். அவங்க எப்படி இந்த மாதிரி உயிரினங்களோட ஒன்றி வாழ்றாங்க, கோ எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லுவோம். அதெல்லாம் அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம். ஒவ்வொரு டைகர் ரிசர்வ்ல ஒரு முக்கியமான பழங்குடி மக்களோட பங்கு இருக்கும். அதனால இந்த டைகர் டேஸ்ல டைகரை நம்ம எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ அதே அளவுக்கு அந்த பழங்குடி மக்களையும் நம்ம நினைச்சு அவங்கள நம்ம பாதுகாக்கணும். முதுமலை புலிகள் காப்பகத்துல நாங்க சென்சஸ் எல்லாம் எடுக்கிறது இல்லாம கேமரா டிராப் மாடல்ல பண்றோம். ஒரு காலத்துல நம்ம அதோட கால் தடங்களை பதிச்சு அதை கணக்கெடுத்தோம். இப்போ அறிவியல் இவ்வளவோ தூரம் போனனால சயின்டிபிக் பேக்கப்போட நல்ல எக்ஸ்பெரிமெண்ட் NTCA கைட்லைன்ஸை பேஸ் பண்ணி நாங்க இப்ப சென்சஸ் பண்றோம். ஒரு 2 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல 2 ஆப்போசிட் கேமரா வச்சு புலிகளை போட்டோ எடுத்து அந்த போட்டோ மொத்தமா கம்பைல் பண்ணி டேரடூன்ல இருக்கிற வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பி ஒவ்வொரு தனித்துவமான புலிகளை கண்டுபிடிச்சு எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுவோம். லாஸ்ட் 2022ல நம்ம முதுமலை புலிகள் காப்பகத்துல கிட்டத்தட்ட ஒரு 170 டைகர் இருந்ததா கணக்கெடுப்பு இருந்திருக்கு சுமார். அதாவது மைய பகுதியும் அதை சுற்றி உள்ள பஃபர் பகுதியில இருக்கிற புலிகளோட எண்ணிக்கை. நீங்க இப்ப ரீசெண்டா ஊட்டி பாத்தீங்கன்னா ஊட்டி டைகர் ரிசர்வ் இல்லாத வெளிப்புறமான பகுதியா இருந்தாலும் அங்கேயும் டைகர் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30ல இருந்து 50 வரைக்கும் இருக்கிறதா சொல்றாங்க. இந்த வருஷம் 6வது முறை ஆல் இந்தியா டைகர் எஸ்டிமேஷன் நடத்தப்பட்டிருக்கு. அதுக்கான எண்ணிக்கைகள் வெகு சீக்கிரத்துல வரும். அப்ப தெரியும் இதோட எண்ணிக்கை எவ்வளவு இருக்குன்னு. மக்கள் இப்ப சமீப காலமா நிறைய மக்களுக்கும் அனிமலுக்கும் நிறைய ப்ராப்ளங்கள் வருது. விலங்குகள்னால பிரச்சனை வருதா இல்ல உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை நம்ம மக்கள் பொறுத்துக்க முடியாம இருக்காங்க பாக்குறப்போ ஒரு காலத்துல இப்படி இருந்திருக்காங்க, காட்டிலேயே வாழ்ந்தவங்களும் இருக்காங்க. இந்த கோ எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபல்ங்கிறது இப்போ ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. உண்மையிலேயே சொல்ல போனா டைகர் ஒரு சை அனிமல். ஒரு மனுஷனை அடிக்கணுங்கிற பாயிண்ட்ல அந்த கேட் ஃபேமிலியில இருக்க இந்த டைகர் வரவே வராது. தன்னோட வாழ்க்கை இதோட முடிய போகுது, ஹண்ட் பண்ண முடியல, தன்னோட எல்லாத்தையும் இழந்த ஒரு டைகர் தான் அந்த பாயிண்ட்டுக்கு வரும். அப்படியும் வர்றது ரொம்ப ரேர். ஏன்னா அதுக்கு வேற ஆப்ஷன் இருக்கும். ஆடு மாடு இந்த மாதிரி எடுத்தாச்சு சாப்பிடும். ரொம்ப ரேர் கேஸ்ல அப்படி வரும். மக்கள் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது தனக்கு கிடைக்கிற உணவு தேடி வரும். இப்போ எல்லாம் நகரங்கள் வேகமா வளருது. ஸோ அப்போ அதுக்கு தக்கன ப்ரெஷர் விலங்கினங்கள் மேல இருக்கிறதுனால விலங்கினங்கள் வேற வழி இல்லாம வருது. ஸோ மக்கள் இதுக்கும் புரிஞ்சுக்கிட்டு வனவிலங்குகள் இவ்வளவு முக்கியங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டைகரை பாதுகாக்க வேண்டிய ஒரு அவசியத்தை நீங்க புரிஞ்சுக்க முடியும். நான் எல்லாரையும் கேட்டுக்கொள்றது எப்படின்னா,
எப்படி மலைவாழ் மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதே அளவு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்ம டைகரை பாதுகாக்கலாம். சேவ் தி டைகர். சர்வதேச இயற்கை வள பாதுகாப்பு தினத்தன்று சேலம் மாவட்டத்தில் பனை விதைகள் நடப்பட்டது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. நிழலின் அருமையை வெயிலில் தெரிந்து கொள்ளலாம், நீரின் அருமையை கோடையில் தெரிந்து கொள்ளலாம் என்பது நம் முன்னோர்களின் கருத்தாக இருக்கிறது. மூத்தோர் சொல்லும் முற்றிய நெல்லிக்கனியும் முதலில் கசக்கும், பின்னர் நிரந்தரமாக இனிப்பை தரும். நிலம், நீர், காற்று, ஆகாயம் மற்றும் நெருப்பு என பஞ்சபூதங்களால் நிறைந்த உலகில் இயற்கை வளங்களுக்கு குறைவில்லை. பல லட்சக்கணக்கான ஆண்டுகளாக உருவான இயற்கையின் பொக்கிஷத்தை மனித தேவைக்காக சுரண்டி கொண்டே வந்ததன் விளைவு இன்றைக்கு பருவமழை பொய்த்து போய் கடும் கோடையின் வெப்பத்தை மழைக்காலத்தில் அனுபவித்து வருகிறோம். ஆற்றில் நீரோட்டம் குறைந்த நிலையில் ஏரிகள் வறண்டு பாலம் பாலமாக வெடித்து காணப்படுகின்றன. இந்நிலையை மீட்டெடுக்கும் வகையில் சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டணம் ஊராட்சி ஒன்றியம் வீராணம் ஊராட்சியைச் சேர்ந்த பொதுமக்கள், குறிப்பாக விவசாயிகள் ஒன்றிணைந்து ஒரு முக்கியமான முன்னெடுப்பினை தொடங்கியுள்ளனர். கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 5000 பனை விதைகளை சேகரித்து சுமார் 58 ஏக்கர் பரப்பளவு கொண்ட வீராணம் ஏரி மற்றும் அதன் நீர்பிடிப்பு பகுதிகளில் கரையோரம் நட்டு வைத்து சாதனை படைத்துள்ளனர். நட்ட பருவத்திலிருந்து பனைமரம் பலன் தருவதற்கு 15 ஆண்டுகள் வரை தேவைப்படுகிறது. எனினும் நாளைய தலைமுறையினருக்காக வீராணம் பகுதி விவசாயிகள் கடும் வெயிலிலும் தொடர்ச்சியாக உழைத்து வருகின்றனர். வீராண ஏரின்னு ஒரு ஏரி இருக்குது. நான் சின்ன வயசாக இருக்கும்போது இதில் எப்பயுமே மீன் பிடிச்சிருக்கிறோம். எப்பயுமே தண்ணி சேகரிக்கு. இப்போ பல இயற்கை இதனால் மரங்கள்லாம் அழிக்கிறதுனால தண்ணி பற்றாக்குறையெல்லாம் வந்துருச்சு. இதை நாங்கள் பாதுகாக்கிறதுக்கு முன்னெடுத்து இந்த ஊர் பொதுமக்கள்லாம் சேர்ந்து நாங்கள் பனை விதைகளை பக்கத்து ஊரில் போய் ஒரு மாத காலமாக இந்த பனை விதைகள் ஒரு 5000 பனை விதைகள் சேர்த்து இதை நாங்கள் இந்த ஏரி கரையில் போட்டால் மழை காலங்களில் மண் அரிப்பு ஏற்படாமல் இந்த கரை பலப்படுத்தும். இந்த பனைமரங்கள் சாதாரண மரம் கிடையாது. நீரை இழுத்து பூமிக்கு அனுப்பி மக்களுக்கு பல நன்மைகள் செய்யக்கூடிய மரம் பனை மரம் மட்டும்தான். இது மக்களுக்கு விழிப்புணர்வை நம்ம எடுத்து கொண்டு போகணும். பின்கால சங்கதிக்கு நம்ம செய்யணும்னு ஆசைப்பட்டால் இந்த பனை மரம் மாதிரி பல மரங்களை வச்சு நாம் ஒவ்வொரு முறிச்சி எடுத்தால் தான் அந்த பனை மரத்தை வைக்க முடியும். பனை மரம் கிடையாது, எல்லா மரங்களும் வச்சு நம்ம பாதுகாப்பு பண்ணணும். என்னுடைய தந்தை நீரை ஆற்றில் பார்த்தார். நான் ஆழ்துளை கிணற்றின் இணைப்பு பொருந்திய வீட்டின் குடிநீர் இணைப்பில் பார்த்தேன். என்னுடைய மகள்களும் பேத்தியும் தண்ணீரை எங்கு பார்ப்பார்கள் என்ற கேள்விக்கான விடையை சிந்தித்தால் இயற்கை வளத்தை ஏன் பாதுகாக்க வேண்டும் என்பதன் அவசியம் தெளிவாக தெரியும். தொழில்நுட்பம் எவ்வளவு வேகமாக வளர்ந்தாலும் இயற்கையை விட்டு எந்த சூழலிலும் மனிதனால் நிம்மதியாக வாழ்ந்துவிட முடியாது. உச்சி முதல் வேறு வரை பலன் தரக்கூடிய பனை விதைகள் போல மனிதர்களின் வாழ்வும் எல்லா நிலைகளிலும் இயற்கைக்கு ஊறு விளைவிக்காமல் போற்றி பாதுகாக்கும் வகையில் அமைந்துவிட்டால் நமக்கான நீரை பூமிக்கு அடியில் தேடாமல் வானத்திலிருந்தே எடுத்துக்கொள்ளலாம். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். சமூக சீர்திருத்தவாதியும் கல்வியாளருமான ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரின் நினைவு தினத்தையொட்டி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள செய்தியில், பெண் கல்வி மேம்பாடு, விதவை மறுமணம் ஆதரவு மற்றும் சமூக தீமைகளை அகற்றுவதற்காக அவர் வாழ்நாள் முழுவதும் மேற்கொண்ட போராட்டங்கள் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டியது என்று தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டில் புலிகள் மற்றும் அதன் காப்பகங்களின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்துள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். புலிகள் பாதுகாப்பில் உலக அளவில் இந்தியா முன்னிலையில் உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இயற்கை சமநிலை மற்றும் வளமான பல்லுயிர் பெருக்கத்திற்கு காரணமாகவும் நாட்டின் பாரம்பரிய அடையாளமாகவும் புலிகள் திகழ்வதாக மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். பணிவிடை பெற்று செல்லும் இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் டாக்டர் பிலிப் ஆக்கர்மேனை சந்தித்து பேசியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்தியா ஜெர்மன் இடையேயான இருதரப்பு நல்லுறவை வலுப்படுத்துவதில் அவரது மதிப்புமிக்க பங்களிப்பு பாராட்டுதலுக்கு உரியது என்று டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நாட்டின் தொழில்துறை வளர்ச்சியின் முன்னோடி பாரத ரத்னா JRD டாடாவின் பிறந்த தினத்தையொட்டி மரியாதை செலுத்துவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.